ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நீட் ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ். இந்த இன்ட்ரொடக்ஷனில் நான் இந்த சாப்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம இதில் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் வியூவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த டிஸ்கஷன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் நீட் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட் தேவை அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலான்றது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிளாஸ் நல்லா லிசன் பண்ணுங்கள். நீங்கள் டவுட்னால் நீங்கள் கேளுங்க. இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ரிலேட்டடாக ஒரு எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கும். அது நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். டெலகிராம் சேனலோட லிங்க் நான் கடைசியாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது கஷ்டமான ஒரு இதுவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க. ஓகே, ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு உருளைக்கிழங்கு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கடைக்கு போயிட்டு என்னென்னு கேட்பீங்கன்னா, உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து எவ்வளவு குவான்டிட்டியில் வேணும்னு கேட்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போது மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டி. இட் இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் அ ஸ்டாண்டர்ட் யூனிட். அப்படி இப்போ வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேணும்னா எப்படி கேட்பீங்க? இப்போ நீங்கள் வந்து எத்தனை கிலோ வேணும்னு கேட்பீங்க. ஸோ 1 கிலோ வேணுமா, இல்லை 2 கிலோ வேணுமா? ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, இதில் வந்து 1 kgன்னு இருக்கா. ஸோ இதில் 1 அப்படின்றது ஒரு நியூமரிக்கல் நம்பர். ஓகே, ஸோ நியூமரிக்கல்னால் நம்பர் 1 2 3 4 எல்லாமே நம்பர் இது. அதுக்கப்புறம் இது கூட இருக்கிற ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம். இது வந்து ஒரு யூனிட். இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கலும் ஒரு யூனிட்டும் ஜாயின் பண்ணது தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ யூஸ்வலாக மெஷர்மெண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து மெஷர் பண்ணுவீங்க. இதோட பேர் தான் மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் மீட்டர் ஸ்கேல் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்க போது இவ்வளோ மீட்டரில் துணி கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பால் வாங்குகிறோம். பால் பேக்கெட் வாங்கும்போது நம்ம எப்படி வாங்குவோம்? 1/2 லிட்டர் கொடுங்க, இல்லை 1 லிட்டர் கொடுங்க. அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து முன்னாடி இருக்குது. லிட்டர் அப்படின்றது இங்கே வந்து யூனிட். ஒரு நம்பரும் யூனிட்டும் கம்பைன் ஆகிறதா மெஷர்மெண்ட். ஓகே, இது ஃபஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏன் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும், மெஷர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நீங்கள் யோசித்தாலே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகேவா? ஸ்டாண்டர்டைசேஷன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க. ஓகே, அந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, ரைட்? அப்போ இங்கே வந்து நீங்கள் 1 கிலோ பொட்டேட்டோ, 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்குறீங்கன்னா அதே 1 கிலோ உருளைக்கிழங்கு தான் அந்த 1 கிலோக்கு எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ உருளைக்கிழங்கு கிடைக்குதோ அதே அளவு தான் இன்னொரு இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் 1 லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி, எந்த அளவு பால் கிடைக்குமோ அதே 1 லிட்டர் பால் தான் இன்னொரு இடத்துலையும் கிடைக்கும். இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக போனாலும் சரி, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக போனாலும் சரி, 1 கிலோ அப்படின்றது உங்கள் ஊரில் என்ன இதாக இருக்கோ அதுதான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். 1 லிட்டர் அப்படின்றது சேம் ஃபார் வேர்ல்டு. 1 மீட்டர் அப்படின்றது சேம் ஃபார் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ரீசெண்டாக தான் வந்து எல்லா மெஷர்மெண்ட் இதையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷன். நீங்கள் வேர்ல்டில் எங்கே போனாலும், உலகத்தில் எந்த பார்ட் போனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அது ஒன்று. கம்யூனிகேஷன் டு த வேர்ல்டு வைட். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே யூனிட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ இது சிம்பிள். இதில் பெரிய கான்செப்ட் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம ரெண்டாக வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் குவான்டிட்டிஸ், அதாவது இண்டிபெண்ட் குவான்டிட்டிஸ். இண்டிபெண்ட் குவான்டிட்டிஸில் உங்களுக்கு ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கும். ஸோ இண்டிபெண்ட் குவான்டிட்டிஸில் இட் ஹாஸ் ஒன்லி 1 யூனிட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? லென்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? எஸ்ஐ யூனிட் நான் கேட்குறேன். ஸோ மீட்டர். மாசை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்?
கிலோகிராம். டைம் எப்படி மெஷர் பண்ணுவோம்? செகண்ட்ஸ். ஸோ அப்போது ஒரே யூனிட் மட்டும் வந்துச்சுன்னா அது இண்டிபெண்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னா இதில் வந்து மோர் தென் 1 யூனிட் வந்து வரும். மோர் தென் 1 யூனிட் வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் இங்கே எடுத்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெலாசிட்டி இருக்குது. ஸோ வெலாசிட்டி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? மீட்டர் பெர் செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் டு தி பவர் -1. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இதில் மாஸுக்கு கிலோகிராம், ஆக்சிலரேஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்? மீட்டர் செகண்ட் டு த ஸ்கொயர். அதை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் டு த பவர் ஆஃப் -2. இது ரெண்டுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்குது. மீட்டரும் இருக்குது, செகண்டும் இருக்குது. இங்கே மீட்டரும் இருக்குது, செகண்டும் இருக்குது. இந்த மாதிரி மோர் தென் கிலோகிராம் இருக்குது. மோர் தென் 1 யூனிட் போச்சுன்னா இதை நம்ம டெரைவ்டு யூனிட்ஸ்னு நம்ம சொல்லலாம். கடைசியாக இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதுதான் எனர்ஜி. எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ½ mv². நிறையா ஃபார்முலா டெரைவ் பண்ணுற எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் ½ mv² எடுக்கிறேன். ஸோ இந்த நியூமரிக்கல் நீங்கள் மறந்துடலாம். m வந்து பார்த்திங்கன்னா அகெயின் கிலோகிராம். v வந்து வெலாசிட்டி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், மீட்டர் டு த பவர் ஆஃப் செகண்ட். மீட்டர் டு த பவர் ஆஃப் செகண்ட். நீங்கள் அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது எப்படி வரும்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் டு த பவர் ஆஃப் -2. புரியுதா? ஸோ ஒரே ஒரு யூனிட் மட்டும் இருந்தால் அது இண்டிபெண்ட் குவான்டிட்டி. மோர் தென் 1 யூனிட் யூஸ் பண்ணால் அது டெரைவ்டு குவான்டிட்டி. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்லைட் டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ்லேயே இதே நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ் குவான்டிட்டி. பேஸ் குவான்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே யூனிட் தான் இருக்கும். அது என்னென்ன பேஸ் குவான்டிட்டின்னு தான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். மாஸ், கிலோகிராம், இந்த மாதிரி ஒரு யூனிட் தான் வரும். டெரைவ்டு குவான்டிட்டினா வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர் டு த பவர், மீட்டர் பவர் செகண்ட். ஓகே, ஃபோர்ஸுக்கு நான் என்ன சொன்னேன்? அண்ட் எனர்ஜிக்கு நான் என்ன சொன்னேன்? நீங்களே ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி மோர் தென் ஒரு யூனிட் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம வந்து டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேஸ் யூனிட்ஸ் அண்ட் டெரைவ்டு யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைட். ஸோ எஸ்ஐ யூனிட்டுடைய ஃபண்டமெண்டல் 7 யூனிட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலாக இருக்கிற யூனிட் என்னென்ன அப்படின்னா இது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். மீட்டர், ஸோ எம், கிலோகிராம் கேஜி, செகண்ட்ஸ் எஸ், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், டெம்பரேச்சர் கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, அதை சிடின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ மீட்டர் லென்த் வந்து ஸ்மால் எம், மாஸ் வந்து கிலோகிராம் ஸ்மால் கேஜி, செகண்ட் வந்து ஸ்மால் எஸ், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் கேபிட்டல் ஏ, டெம்பரேச்சர் கேபிட்டல் கே, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். ஓகே, லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா சிடி. ஸோ இது வந்து பேசிக்கானது. இதுலேருந்து எப்படி கொஸ்டின் நான் கேட்பாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் மீட்டர் வந்து மீட்டரோ கிலோகிராமோ செகண்டோ இது எல்லாமே வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதை ஒரு ஃபிக்ஸ்டு யூனிட்டை வச்சு தான் ஒரு ஃபிக்ஸ்டு நோன் யூனிட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அது என்னென்னன்றது உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. டெஃபினிஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அது நீட்டுக்கு கேட்பாங்களான்னு தெரியாது. அதில் இருக்கிற நம்பர்ஸ் கண்டிப்பாக நீட்டில் கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட் ஆஃப் த லைட் இந்த வேக்கம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சீசியம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க, பிளாங்க் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இது எதையுமே எக்ஸாமில் கேட்க மாட்டோன்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுடலாம். ஆனால் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா மீட்டர் இருக்கு இல்லையா, மீட்டரை நம்ம எதை வச்சு டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மீட்டரை எதை வச்சு டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் இஸ் டெரைவ்டு பை ஸ்பீட் ஆஃப் த லைட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் த லைட் இந்த வேக்கம் தான், இதை வச்சு தான் மீட்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கிலோகிராமை இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ கிலோகிராமை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். டைமை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா சீசியம் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஒரு சீசியம் அப்படின்ற ஒரு ஆட்டமை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் சார்ஜ். டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்.
போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை வச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்க. அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து மோல், அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவகாடோ கான்ஸ்டன்ட். அதே போல் லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா லூமினஸ் எஃபிஷியன்சி ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் கேட்க மாட்டாங்கப்பா, ஆனால் வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கூட கேட்கலாம். இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் ரீசன்ட் டைம்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை மேட்ச் த ஃபாலோவிங் டைப்ஸாக கூட ஃப்ரேம் பண்ணலாம். அந்த அளவுக்கு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்லைட், இது வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் யூனிட்ஸ்க்கும் டெரைவ்ட் யூனிட்ஸ்க்கும் நடுவில், பட் இதையுமே பேஸ் யூனிட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதில் 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளெயின் ஆங்கிள். ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் ஆங்கிள். பிளெயின் ஆங்கிள் அப்படின்றது 0ன்ற பாயிண்ட் இருக்கும், எஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதே போல் ஆர் ரேடியஸில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இதை கண்டுபிடிக்கிறது தான் பிளேன் ஆங்கிள். இதுக்குரிய ஃபார்முலா d θ which is equal to ds/r. இதுக்கு யூனிட் இருக்குது, இந்த யூனிட்டோட பேர் ரேடியன். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலான்னா RAD, RADன்னு டினோட் பண்ணலாம். அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிளில் இந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து 2 டைரக்ஷன்லையுமே நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்ற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா d ஒமேகா. ஸோ d ஒமேகா which is equal to dA/r². இதுக்கு ஒரு யூனிட் இருக்குது, அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேடியன். எஸ் சார். ஓகே, இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும்னா, பிளேன் ஆங்கிள்க்கும் சாலிட் ஆங்கிள்க்கும் யூனிட்ஸ் இருக்குது, பட் ரெண்டுக்குமே டைமென்ஷன்ஸ் இல்லை. ஸோ டைமென்ஷன்னா என்னன்றதை இது நான் ரொம்ப டீட்டெயில்டாக வர கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிளேன் ஆங்கிளுடைய ஃபார்முலா. ஏன்னா இதை வச்சு ஒரு கொஸ்டின் ரீசன்ட் நீட்லேயே கேட்டிருக்காங்க. நான் நெக்ஸ்ட்டு அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிளேன் ஆங்கிளுடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க, டேரெக்டாகவே MCQ ஃபார்ம் பண்ணலாம். சாலிட் ஆங்கிளுடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இதுலேருந்துமே கொஸ்டின் வரலாம். ரெண்டுக்குமே யூனிட் இருக்குது, ரேடியன் ஸ்ட்ரேடியன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுக்குமே டைமென்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ இதிலேருந்து ரொம்ப ரீசெண்டாக நீட் 2022 கேட்ட கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். ஸோ 2022 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பிளேன் ஆங்கிள் அண்டு சாலிட் ஆங்கிள் ஹேவ், ரெண்டுக்குமே என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யூனிட்ஸ் பட் நோ டைமென்ஷன்ஸ். இதுதான் கரெக்ட். ஸோ பிளேன் ஆங்கிளுடைய யூனிட் சொல்லுங்கள். பிளேன் ஆங்கிளோட யூனிட் ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் ஸ்ட்ரேடியன். யூனிட் இருக்கு, ஆனால் டைமென்ஷன் கிடையாது. ஸோ யூனிட் இட் ஹேஸ் அ யூனிட், இட் டோன்ட் ஹேவ் அ டைமென்ஷன். இதுதான் கரெக்டான ஆன்சர். இது ரொம்ப ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின், NCERTலேருந்து டேரெக்டாக கேட்ட கொஸ்டின். இந்த பாயிண்ட் அப்படியே NCERTயில் இருக்குது, அது அப்படியே MCQவாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ NCERT ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதனால தான் வந்து ஒவ்வொரு சாப்டரையும் கான்செப்ட் வைஸாக கவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ யூனிட்ஸில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது SI யூனிட்ஸ். ஓகே, அது இன்டர்நேஷ்னல் யூனிட். ஆனால் அதுக்கு முன்னாடி 3 யூனிட் இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்ம யூஸ் பண்ணது CGS, FPS, MKS. ஓகே, இதில் CGS அப்படின்னா இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். C ஃபார் சென்டிமீட்டர், லென்த் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். C ஃபார் சென்டிமீட்டர், G ஃபார் கிராம், இது வந்து வெயிட். ஓகே, அதுக்கப்புறம் டைம், செகண்ட். FPSல F ஃபார் ஃபுட், காலடி வச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் P ஃபார் பவுண்ட், S ஃபார் செகண்ட். MKS சிஸ்டத்தில் M ஃபார் மீட்டர், K ஃபார் கிலோகிராம், S ஃபார் செகண்ட். இதெல்லாம் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது. இப்போது சிஸ்டம் மாறிடுச்சு. அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடர்ன் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம மாடர்ன் சிஸ்டம்னா SI யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன மீனிங்னா சிஸ்டமே இன்டர்நேஷ்னலே டூ யூனிட்ஸ். இது ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சு வரும். சிஸ்டமே இன்டர்நேஷ்னலே டூ யூனிட்ஸ். இதை கண்டுபிடிச்சது யாருன்னா BIPMனா இன்டர்நேஷ்னல் ப்ரூவ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஜஸ்ட் உங்கள் ஜென்ரல் நாலேஜுக்காக நான் சொல்கிறேன். 1971 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2018 இதை நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லாஸ்ட் ஸ்லைட் ஆஃப் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ SI யூனிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் SI யூனிட்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது அது எல்லாமே ஸ்டாண்டர்ட் சிம்பிளாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் சிம்பிள்னால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் மெஷர் பண்ணுவோம். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் சிம்பிளாக இருக்கும். அதே போல் கேஸ் சென்சிட்டிவ்னால் நீங்கள் மீட்டர்னால் ஸ்மால் எம்மில் தான் எழுதணும்.
கிலோகிராம்னா ஸ்மால் கேஜியில் தான் எழுதணும், செகண்ட்னா ஸ்மால் எஸ்ல தான் எழுதணும், கேபிட்டல் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் இப்போ வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா ஒவ்வொரு யூனிட்டும் அதில் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ நீங்கள் இங்கே தெரிகிற கியூஆர்ஸ் கூட ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் டெஸ்ட் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஓரியன்டேஷன் கிடைக்கும். ஈவன் தோ இன்ட்ரொடக்ஷன் சும்மா ஒரு 2 பேஜஸ் ஒரு பேஜ் இருந்தாலுமே அதில் இருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னா, நம்ம மெஷர்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் யூனிட்னா என்ன, டெரைவ்ட் யூனிட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேசிக் யூனிட்டையுமே எதில் இருந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ மீட்டர் இதுலேருந்து டிஃபைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியாக பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிளும் பார்த்துருக்கோம். எஸ்ஐ யூனிட்ஸ் பற்றியுமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறத விட லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, கம்மிங் வீக் வந்து நம்ம சேனல்லே லைவ் கிளாஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்குரிய லிங்க் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த டெலிகிராம் சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஃபிசிக்ஸ் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக படித்தா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.